வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மீனவ சமுதாய மாணவர்களின் கல்வி செலவை முழுமையாக அரசே ஏற்கும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. குடிபோதையில் நண்பரை பீர் பாட்டிலால் குத்திய நபர் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். புதிய மருத்துவ தொழில்நுட்பங்களை கொண்டு மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்க வேண்டும். தனியார் மருத்துவமனையை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி. சூப்பர் மார்க்கெட் குடோனில் பேட்டரி திருட்டு, 2 பேரை கைது செய்த போலீசார். இனி விரிவான நிகழ்வுகள். மீனவ இன மாணவர்களுக்கான கல்வி செலவை முழுமையாக அரசு ஏற்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்ட பணிகள் துவக்க விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் தலைமை ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், பட்டியலின மாணவர்களுக்கு முழு கல்வி நிதி உதவி வழங்கப்படுகிறது என்றும், இதே போல மீனவ மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாகவும், இந்த கோரிக்கையையும் ஏற்று தொடங்க உள்ளதாகவும், மீனவ மாணவர்கள் முழு கல்வி உதவித்தொகை பெற பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் சூரியன் நலத்திட்டங்களை துவக்கி வைத்து பேசுகையில், மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் சூரியன் மீனவர்களின் பாதுகாப்புக்காக பதிவு பெற்ற விசை படகுகளில் இலவச டிரான்ஸ்பாண்டர்கள் நாடு முழுவதும் 1 லட்சம் தர உள்ளதாகவும், புதுச்சேரியில் 3023 டிரான்ஸ்பாண்டர்கள் தர உள்ளதாகவும், இதன் மூலம் எல்லை தாண்டி மீன் பிடித்தால் தகவல் கிடைக்கும் என்றும், அத்துடன் மீன்வளம் உள்ள இடங்கள், மழை விவரம், படகுகளில் பயணிப்போர் உடல்நலம் குன்றினால் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனையில் சேர்த்தல் உள்ளிட்ட பணிகளை செய்ய முடியும் என்றார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், சபாநாயகர், மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். புதுவை கொம்பாக்கம் பகுதியில் குடிபோதையில் பீர் பாட்டிலால் நண்பரை குத்தியவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கொம்பாக்கம் டான்பாஸ்கோ நகரில் கடந்த 12ஆம் தேதி ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஒதியம்பட்டைச் சேர்ந்த முரளி என்ற முரளிதரனை அவரது சகோதரர் பாரதி பிரியன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துவிட்டு போலீசில் புகார் அளித்தார். இது குறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது 12ஆம் தேதி மாலை முதல் முரளி, பாரதி, சும்சுதீன் ஆகியோர் ஒன்றாக குடித்துக் கொண்டிருந்தனர். பின்னர் சும்சுதீன் மட்டும் தனது வீட்டுக்கு சென்று விட்டார். அதன் பிறகு முரளி மற்றும் பாரதி ஆகிய இருவரும் இந்திரா காந்தி சிலை அருகில் உள்ள பாரில் மீண்டும் பீர் வாங்கி கொண்டு வந்து குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த முரளியை பாரதி பீர் பாட்டிலால் குத்திவிட்டு சென்று விட்டார். இந்நிலையில் நேற்று முன்தினம் புதிய பைபாஸ் ரோட்டில் ஏரிக்கரை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பாரதியை எஸ்ஐ அலாவுதீன் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளார். புதிய மருத்துவ தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து மருத்துவ வசதியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என ஸ்ரீ விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன வசதிகளுடன் கூடிய விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விநாயகா மிஷன்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் கணேசன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருத்துவமனையை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த மருத்துவ கல்லூரியின் கட்டிடம் அமைப்பாக இல்லாவிட்டாலும் மருத்துவ படிப்பும் மருத்துவ சிகிச்சையும் இங்கு நன்றாகவே இருக்கிறது என்றும், இங்கு பிளாஸ்டிக் சர்ஜரிகள் சிறப்பாக செய்வதாகவும், தனது கோரிக்கையை ஏற்று தற்போது நல்ல அமைப்புடன் கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக கட்டியுள்ளதாகவும், புதிய தொழில்நுட்பங்கள் மருத்துவத்தில் உள்ளதாகவும், அந்த தொழில்நுட்பங்களை இங்கு கொண்டு வந்து புதிய விதமான மருத்துவ வசதியை கொடுக்க வேண்டும் என்றார். தங்களது அரசு அதற்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்கும் என்றும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, விநாயகா மிஷன்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் கணேசன் புதுச்சேரியில் அனைத்து மருத்துவமனைகளையும் ஒன்றிணைத்து மருத்துவ பூங்காவை உருவாக்க வேண்டும் என்றும், அப்படி உருவாகும் போது அதற்கான சாலை வசதிகள், விமான போக்குவரத்து உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளை அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவும் தெரிவித்தார். ஒரு காலத்துல, இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு காலத்துல இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் ஆக உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பா வரணும். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். உங்களுக்கு எல்லா சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். ஹாஸ்பிட்டல் மட்டும் பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், வந்தால் தங்குறதுக்கு வீடு, சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வர்றவங்களாம் சேஃப்டி இருக்குன்னு பார்ப்பாங்க. எல்லாம் ஒத்துழைச்சி வந்துச்சுன்னா பாண்டிச்சேரி ஒரு காலத்தில் ஒரு பெரிய டூரிசம் ஹப்பா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது எங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக கூட இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம்.
இங்க எல்லா ஸ்பெஷல் கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, அவசர சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, அப்புறம் குடல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம் அப்படின்னு எல்லா ஸ்பெஷாலிட்டி இங்கே இருக்குது. அப்புறம் பிற்காலத்தில் வந்து புற்றுநோய் சிகிச்சை மையமாகவும் புற்றுநோய் சிகிச்சைக்கும் தேவையான ஃபெசிலிட்டிஸ் இங்கே பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு என்னென்னலாம் லேட்டஸ்ட்டாக வருதோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா புதுசாக ஒரு ஒரு டெக்னிக், ஒரு ஸ்கில்லோட ஒரு டாக்டர் வராரு அப்படின்னா அவங்களெல்லாம் இங்கே வரவழைச்சு இப்போ சொன்ன மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிலாம் சொல்கிறாங்களே, இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் பீரியட் எல்லாம் குறைஞ்சி போச்சு எல்லாமே. என்ன சர்ஜரியும் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு ஒரு சின்ன துவாரத்து வழியாக கூட ஒரு பெரிய சர்ஜரி செஞ்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிபுணர்கள்லாம் இங்கே வரவழைக்கலாம். ஸோ அதனால் எப்படி டெவலப் ஆகி வரும் இப்போ சொல்ல முடியாது. பட் நம்ம சரியான ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தா உலகத்தில் பல வல்லுநர்கள் இங்கே வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவை அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அமைந்துள்ள பூங்காவை புதுப்பித்துக் கொடுத்ததற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் முதலமைச்சருக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் சட்டப்பேரவை அருகிலுள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலை அமைந்துள்ள இடம் பராமரிப்பின்றி இருப்பதாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கொண்டு சென்றனர். அவர்களது கோரிக்கையை கேட்டறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலை அமைந்துள்ள பூங்கா புதுப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி யூனியன் மாணவர் கூட்டமைப்பினர் முதலமைச்சர் அவர்களையும் துறை அமைச்சர் அவர்களையும் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். மேலும் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலையை வெண்கல சிலையாக புதுப்பித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியின் போது நிறுவனர் சுவாமிநாதன், ஆனந்த், கிஷோர், ருத்ரா, வசந்த், பிரதீப், சுந்தர், மாணிக்கம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வில்லியனூர் மாதா கோவில் வீதி மற்றும் மார்க்கெட் வீதியில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் வீதி மற்றும் மார்க்கெட் வீதி ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை சாலை மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு மூலம் 35,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், வில்லியனூர் லூர்து மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட், ஊர் முக்கியஸ்தர்கள், மார்க்கெட் கடை வியாபாரிகள், சங்க நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தோமுசா தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதி திராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை, அக்பர், கிளை கழக நிர்வாகிகள் லக்ஷ்மணன் என்கிற மண்ணாங்கட்டி, சண்முகம், சபரி, ராஜி, ஜனா, மிலிட்டரி முருகன், தங்கராசு, சேகர், முத்துப்பாண்டி, காசிநாதன், கோடி பிரகாசம், சுரேஷ், கோவிந்தராஜ், முருகேசன், கலை, முருகன், கமால் பாட்ஷா, வாசு, கார்த்திகேயன், பாலமுருகன், தயாளன், வேல்முருகன், பாலா, ரவி, பிரவீன், மோகன், ராமஜெயம், அபிமன்னன், மூர்த்தி, மாணிக்க வாசகம், அனீஸ், ஐயனார், காளிதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் தொகுதி சூரமங்கலம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட சூரமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரியில் சூப்பர் மார்க்கெட் குடோனில் பேட்டரி திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் குண்டுசாலை ரோடு ஐயனார் கோவில் வீதியில் பிரபல சூப்பர் மார்க்கெட்டின் குடோன் உள்ளது. இங்கு கடலூர் மாவட்டம் நல்லாத்தூர் பகுதியை சேர்ந்த குமரகுரு வயது 36 என்பவர் மேலாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த 13ஆம் தேதி இரவு வழக்கம் போல குடோனை பூட்டிவிட்டு சென்றார். மறுநாள் காலை வந்து பார்த்தபோது மின் இணைப்பை துண்டித்துவிட்டு 4 இன்வெர்டர் பேட்டரிகள் திருட்டு போயிருந்தது. இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசில் குமரகுரு புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பேட்டரி திருடிய முத்திரையர் பாளையத்தை சேர்ந்த கார்த்திக், சண்முகாபுரத்தை சேர்ந்த முருகன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து திருடிய பேட்டரிகளையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். P4U நிறுவனத்தின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அஜீஸ் நகரில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை புதுச்சேரியில் திறந்து வைத்தனர். P4U செயலியானது விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக நமக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கிக் கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயலியின் மூலமாக நமது பகுதியில் உள்ள அனைத்து சேவைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பெயிண்டர், கார்பெண்டர் என தேவையான அனைத்து சேவைகளையும் இந்த செயலி மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதனை அந்த நிறுவனத்தின் சேர்மன் விஜய் மற்றும் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் பிரியங்கா விஜய் ஆகியோர் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான சமூக சேவகர்கள் மற்றும் புதுச்சேரி வாழ் மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள NS கலைவாணர் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேடு அருகே உள்ள கலைவாணர் நகர் விரிவு மக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பாராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து செயலாளர் வேலாயுதம் வரவேற்புரையாற்ற தலைவர் பால் பாண்டியன் தலைமை தாங்கினார். பின்னர் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பாராட்டு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துணைத் தலைவர் செங்குட்டுவன், உறுப்பினர் சுப்பராய நாயுடு, அப்துல் பஷீர், காத்தவராயன், எட்வர்ட், சார்லஸ், முனுசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து கலைவாணர் நகர் விரிவு பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் திறந்து வைத்து ஏற்புரை வழங்கினார். முடிவில் பாபுகுமார் நன்றி கூறினார். விழாவில் கலைவாணர் நகர் விரிவு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்து குளிர்ச்சி தரும் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் கோடை வெயில் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அதனை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை சந்திப்பில் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு தலைமை ஏற்று நீர்மோர் மற்றும் குளிர்ச்சி தரும் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு குளிர்ச்சி தரும் பழங்களான கிர்னி, வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். முன்னாள் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், முன்னாள் மாவட்ட தலைவர் மூர்த்தி மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான ஜெயமூர்த்தி, நாகராஜ், விநாயகம், மஞ்சினி, பிரகாஷ், செல்வம், வீரமணி, பாண்டியன், ரவிச்சந்திரன், ஆனந்த், ஆகாஷ், அரசு, ராகுல், வீரமணி, பாலா, ஆனந்தன், உமா மகேஸ்வரி, சித்ரா, ஜோதி, ஜெயா, முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு, சோரப்பட்டு பகுதிகளில் அங்கன்வாடி மையங்களை புனரமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மையங்களை பழுது பார்க்கும் பணியினை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3 அங்கன்வாடி மையங்களை பழுது பார்க்க தொகுப்பு பணி திட்ட மதிப்பீடாக 21,74,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு பகுதியில் ரூபாய் 10,33,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு டவுன் பகுதியில் 7,15,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு பேட் பகுதியில் 4,26,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் கிருபாகரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாலமுருகன் ஆலயத்தில் நடைபெற்ற நாட்டிய விழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு நாட்டிய மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கை கடிகாரம் பரிசாக வழங்கி பாராட்டினார். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா நேற்று முன்தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் நாள் உற்சவமாக இடும்பன் பூஜை நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுவாமி ஊர்வலம், மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் ஆர்கே நகர் பகுதியை சேர்ந்த அஞ்சலி நாட்டியாலயா பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நாட்டியமாடிய 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கை கடிகாரம், சலங்கை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி குருமூர்த்தி, வாழுமுனி, ஜெயக்குமார், சிவகண்ணன், சரவணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.